வணக்கம். இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, முதல்வர் விஜய் அவர்களினுடைய புகழ், ஆட்சி, கட்சிக் கொடி இதுதான் பட்டொளி வீசி பறக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய புகழ் இன்னைக்கு மக்கள் மத்தியில ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இங்க மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அரங்கில் வரைக்கும் இவருடைய புகழ் இன்னைக்கு பரவத் தொடங்கியிருக்கு. இது எதுவரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட நகர்வான பாரத பிரதமர் கேண்டிடேட்டா ஆவுற அளவுக்கு விஜய நகர்த்திக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் சமூக ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கு. செய்திகளும் வந்துட்டு இருக்கு. சமூகவியலாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இது தினமலர் பத்திரிகையில கூட இது இன்னைக்கு வந்திருக்கு. அவங்க ஒரு டேட்டா போடுறாங்க. அந்த லிஸ்ட்ல முதல்ல பார்த்தீங்கன்னா, பிஜேபி இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸோட புள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 26 புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் 26 புள்ளி. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வராரு. அவரு 9.17 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதற்கு கீழ தான் அப்புறம் ஆம் ஆத்மி கட்சி, பாண்டே இவர்கள் இது போன்ற உபரி கட்சிகள் எல்லாம் 3 புள்ளி, 2 புள்ளி இப்படின்னு சொல்லி இப்படி கீழ வராங்க. இந்த 3வது பிளேஸுக்கு இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. முதல்ல பிஜேபி, 2வது காங்கிரஸ், 3வது விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அப்போ சென்ட்ரல்ல இவருடைய ஆதிக்கம் துவங்குமா? அங்கே இவருடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவாரா? அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்குண்டான வாய்ப்புகளை டிவிகே கட்சி எடுத்துக்கிட்டு இருக்கா? இதனுடைய செயல்பாடு இன்னைக்கு துவங்கியாச்சா? இது எந்த அளவிற்கு சாத்தியம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்க சொல்லுங்க. இவரு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அப்படின்றத. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அருள்ராம்.